வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பாலினேஷனை பற்றி பார்க்கலாம். பாலினேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் போலன் கிரெயின்ஸ்னா என்ன, ஆந்தர்னா என்ன, ஸ்டிக்மானா என்னன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தாச்சு. பட் ஒன் செகண்ட் இதை ரீகால் பண்ணலாம். இப்போ ஒரு ஃப்ளவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்கும். மேல் reproductive part we call it as a androecium and female reproductive part we call it as a gynoecium. இந்த மேல் reproductive part ஆன androeciumல anther, filament அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்கு. சரியா? and female reproductive part ஆன gynoeciumல stigma, style, ovary அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. and pollen grains-னா என்ன? pollen grains-னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி see this flower. இந்த ஃப்ளவரில் ப்ரௌன் கலரில் காம்பா நீண்டுட்டு இருக்கு இல்லையா? மொத்தம் 5 பார்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இதுதான் ஒரு ஃப்ளவரோட மேல் பார்ட், அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் which is called as a androecium. This androecium is composed of stamen. ஸ்டெமன் மென்னு வருதா? அப்போ இதுதான் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ஆண்ட்ரோஷியம். ஆன் ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஸ்டெமனில் மொத்தம் 2 பார்ட் இருக்கு. மேலே இருக்கக்கூடியது ஆந்தர் அண்ட் கீழே இருக்கக்கூடியது ஃபிலமெண்ட். இந்த ஆந்தர் அப்படிங்கிறது டிப்பில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அண்ட் இட் லுக் லைக் அ ஸ்மால் பேக் லைக் ஸ்ட்ரக்சர். மேலே சின்னதாக ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்க்குறதுக்கு ஃப்ளவரில் தெரியும். அண்ட் ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்டாக். ஸ்டாக் அப்படின்னா காம்பு மாதிரி இருக்கும் இந்த ஃபிலமெண்ட்டை. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த போலன் கிரெயின் அப்படிங்கிறது இந்த ஆந்தர்க்குள்ளே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஆந்தரை நீங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆந்தரில் போலன் சாக் இருக்கும். அந்த போலன் சாக்கில் தான் இந்த போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக டாட்டாக இருக்குல்லையே, இதுதான் போலன் கிரெயின்ஸ். தமிழில் இதை மகரந்த தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது பாலினேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ ஆந்தர்னா என்ன, ஸ்டிக்மானா என்ன, போலன் கிரெயின்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம பாலினேஷன்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் பார்க்கலாம். பாலினேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, பாலினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஆந்தர் இருக்கு. அந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய பாலன் கிரெயின்ஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஸ்டிக்மாக்கு transfer ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை தான் we call it as a pollination. So pollination is the transfer of pollen grains from the anther to the stigma of a flower. இந்த பாலினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒரு பாலினேஷன் நடந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்க முடியும். தட் மீன்ஸ் பாலினேஷன் நடக்காமல் ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் நடக்க முடியாது. ஸோ பாலினேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடந்து தென் அதுக்கப்புறமா தான் ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் இதெல்லாமே ஃபார்ம் ஆக முடியும். அண்ட் பாலினேஷன் அப்படிங்கிறது 2 டைப்ஸில் இருக்குது. ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன், த அதர் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன். இப்போது செல்ஃப் பாலினேஷன்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்ன நம்ம லேட்டர் ஆன் பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன், அதாவது கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது த்ரூ த நியூ காம்பினேஷன் ஆஃப் த ஜீன்ஸ் மூலயமா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செல்ஃப் பாலினேஷனை பற்றி பார்க்கலாம். திஸ் செல்ஃப் பாலினேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ ஆட்டோகேமி. ஆட்டோ அப்படின்னா செல்ஃப், தனக்குள்ள அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் செல்ஃப் பாலினேஷனை ஆட்டோகேமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்ஃப் பாலினேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பாலினேஷன்னாலே போலன் கிரெயின்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்குன்னு தெரியும். இந்த செல்ஃப் பாலினேஷனில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட்டில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அ ஹைபிஸ்கஸ் பிளான்ட், செம்பருத்தி பூச்செடி. இப்போது இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆந்தர் ஆஃப் அ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்லேருந்து டு த ஸ்டிக்மா ஆஃப் அ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது சேம் ஃப்ளவருக்குள்ளேயே நடக்கலாம். அதாவது இப்போ இந்த ஃப்ளவரில் பார்த்திங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இருக்குது. அப்போ அதனால் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஆந்தரில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்படியும் பாலினேஷன் நடக்கலாம். ஆர் அதர்வைஸ் ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு, அதாவது மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டான ஆந்தர்லேருந்து டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே பிளான்ட்டில் நடக்கணும்.
அதுதான் வந்து செல்ஃப் பாலினேஷன்ங்கிறது. செல்ஃப் அப்படின்னா அந்த ஒரு பிளான்ட்ல தான் நடக்குது. ஒன் பிளான்ட் மட்டும் தான் அதில் இன்வால்வ் ஆகும். அதனால தான் இதை நம்ம வந்து ஆட்டோகேமின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் பிளான்ட், இந்த செம்பருத்தி பூச்செடியிலலாம் வந்து செல்ஃப் பாலினேஷன் தான் நடக்குது. இந்த செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள் இன் அ பைசெக்சுவல் ஃப்ளவர். அதாவது பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா ஒரு ஃப்ளவரில் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். இந்த மாதிரியான பைசெக்சுவல் ஃப்ளவரில் தான் இந்த செல்ஃப் பாலினேஷனுங்கிறது பாசிபிளாக இருக்குது. அண்ட் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிறது do not depend on the agent for pollination. That means என்னென்ன மாதிரியான ஏஜென்ட் அப்படின்னா, ஏஜென்ட்னா ஹெல்ப்பர் மாதிரி. இப்போ காற்றடிக்கணும், போலன் கிரெயின்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, இன்செக்ட் வேணும், பேர்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கதையெல்லாம் கிடையாது. எந்த ஒரு ஏஜென்ட்டும் வேண்டாம். அது தானாகவே போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆந்தர்லேருந்து ஸ்டிக்மாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தெர் இஸ் நோ நீட் ஃபார் ஏஜென்ட் இன் கேஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். அண்ட் தேர் வில் பி நோ வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ்லாம் அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. ஒரே பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸில் நடக்கிறதுனால அதிகமான போலன் கிரெயின்ஸ் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. தீஸ் ஆர் ஆல் அட்வான்டேஜஸ். அடுத்ததாக இந்த செல்ஃப் பாலினேஷனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். அதாவது பாலினேஷன் நடந்து அதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷன் நடந்து சீட்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போது இதில் சீட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ சீட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகிறது வெரி வெரி லெஸ் இன் நம்பராக இருக்குது. கம்மியான அமௌண்ட்டில் தான் சீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், எண்டோஸ்பெர்ம் இஸ் மைன்யூட். எண்டோஸ்பெர்ம் அப்படிங்கிறது என்னென்னா, பாலினேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் நடந்து அதுக்கப்புறமா ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஜைகோட் ஃபார்மேஷன், எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இதெல்லாம் இருக்கும். அப்போது இந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் அப்போது இந்த எம்ப்ரியோவுக்கு நியூட்ரியன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடியது இந்த எண்டோஸ்பெர்ம் தான். அப்போது இந்த எண்டோஸ்பெர்ம் வந்து மைன்யூட்டாக இருக்குங்கிறாங்க, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த எண்டோஸ்பெர்ம்னால் எப்படி நியூட்ரியன்ஸை எம்ப்ரியோ கொடுக்க முடியும்? எம்ப்ரியோ அப்படிங்கிறது என்னென்னா, அந்த எம்ப்ரியோ அப்படிங்கிற அந்த சீடை வந்து நம்ம மண்ணில் புதைச்சி வச்சோம்னா நியூ பிளான்ட் அப்படிங்கிறது ஜெர்மினேட் ஆகி வரும். இந்த எம்ப்ரியோவுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறப்போ வரக்கூடிய நியூ பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்காது. சீட்ஸ் வில் ப்ரொடியூஸ் அ வீக் பிளான்ட். ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கேனாட் பி ப்ரொடியூஸ்டு. இது செல்ஃப் பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட். அதாவது ஒரே பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளவருக்குள்ளேயே செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறதுனால நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸை நம்ம இங்கே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் அ செல்ஃப் பாலினேஷன். இப்போது செல்ஃப் பாலினேஷன் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் பாலினேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது எந்தெந்த ஸ்பீஷியஸ் ஆஃப் பிளான்ட்ஸில் நடக்கும்னா ஆப்பிள்ஸ், கிரேப்ஸ், ப்ளம்ஸ் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான பிளான்ட் ஸ்பீஷியஸில் வந்து கிராஸ் பாலினேஷன் நடக்கும். இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய 2 பிளான்ட் வந்து தேவை. இப்போ ஆப்பிள் அப்படிங்கிற ஸ்பீஷியஸ் அப்படின்னா நமக்கு 2 ஆப்பிள் பிளான்ட் வந்து தேவை. ஆனால் அங்கே செல்ஃப் பாலினேஷன் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைபிஸ்கஸ் பிளான்ட் தான். அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே தான் வந்து பாலினேஷன் நடந்துக்கும். ஆனால் இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு நம்ம ஒரே ஸ்பீஷிஸில் இருக்கக்கூடிய 2 பிளான்ட் வந்து தேவை. இப்போது இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவரில் போலன் கிரெயின்ஸ் வந்து ஆந்தரில் இருக்கும். அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஃப்ளவரோட ஸ்டிக்மாக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதைத்தான் நம்ம கிராஸ் பாலினேஷன், கிராஸ்னாலே வந்து இந்த பிளான்ட்லேருந்து இந்த பிளான்ட் கிராஸ் ஆகி போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் த ஆந்தர் ஆஃப் அ ஃப்ளவர் டு த ஸ்டிக்மா ஆஃப் அனதர் ஃப்ளவர் ஆன் அனதர் பிளான்ட் ஆஃப் த சேம் ஸ்பீஷியஸ். ஒரே ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய அனதர் பிளான்ட். தட் இஸ் அ கிராஸ் பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னா, அந்த கிராஸ் பாலினேஷன் நடந்து ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறமா சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சீட் வந்து டெவலப் ஆகி ஜெர்மினேட் பண்ணும்போது நமக்கு ஒரு பெட்டரான ஹெல்த்தி பிளான்ட் வந்து கிடைக்கும். செல்ஃப் பாலினேஷன் மாதிரி வீக் பிளான்ட்லாம் கிடைக்காது, ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இந்த கிராஸ் பாலினேஷனால் நமக்கு நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சீடு வந்து வயபிளாக வந்து இருக்குது. வயபிள் அப்படின்னா அந்த சீடை நம்ம வந்து ஜெர்மினேட் பண்ண ட்ரை பண்ணோன்னா மண்ணில் புதிச்சு
அதை வந்து முளைக்க விட்டோம் அப்படின்னா ஒரு நியூ பிளான்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நிறைய வயபிளான சீட் அப்படிங்கிறது இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமாக கிடைக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ். அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா, இந்த கிராஸ் பாலினேஷன் பண்ணுறது மூலயமா இந்த பாலினேஷன் அப்படிங்கிறது சம்டைம்ஸ் ஃபெயில் ஆகுது டியூ டு த டிஸ்டன்ஸ் பீரியட். ஏன் அப்படின்னா ஒரு பிளான்ட் இங்கே இருக்கும், இன்னொரு பிளான்ட் வேறு எங்கேயோ இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ்னால கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. அடுத்த செகண்ட் பாயிண்ட், தேர் வில் பி அ மோர் வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேஸ்டேஜ் ஆகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அப்போ இங்கே இருக்கிற போலன் கிரெயின்ஸ் இங்கே வரைக்கும் ரீச் ஆக முடியல, அப்போ கீழே எங்கேயாச்சும் வந்து சதுரி கொட்டி வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ தேர் வில் பி அ வேஸ்டேஜ் ஆஃப் அ போலன் கிரெயின்ஸ். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் தேர் வில் பி அ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் சம் அன்வான்ட் கேரக்டர்ஸ். அதாவது இப்போது ரெண்டு பிளான்ட்டுக்கும் நடுவில் நடக்கிறது கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறப்போ இந்த பிளான்ட்டில் சில குட் கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அண்ட் இந்த பிளான்ட்டில் ஒரு சில அன்வான்டான கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த அன்வான்டான கேரக்டர் வந்து இந்த பிளான்ட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி நமக்கு நியூ பிளான்ட் கிடைக்கும் போது அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த நியூ பிளான்ட்டில் இருக்கலாம், அந்த அன்வான்ட் கேரக்டர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கலாம் ஜீன் மூலயமா. அந்த மாதிரி சம் அன்வான்ட் கேரக்டர் அப்படிங்கிறது வந்துடும். அண்ட் ஆல்சோ ஃபோர்த் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்கக்கூடிய அந்த ஃப்ளவர் வந்து இட் வில் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ஃபார் த பாலினேஷன். தட் மீன்ஸ் அதுக்கு இன்செக்ட், பேர்ட்ஸ், விண்ட் இந்த மாதிரியான பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். பயோட்டிக் அப்படின்னா லிவிங் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தேவைப்படுது, இன்செக்ட், பேர்ட் இந்த மாதிரியான லிவிங் ஃபேக்டர்ஸ். அண்ட் ஏபயோட்டிக் அப்படிங்கிறப்போ விண்ட் இந்த மாதிரியான ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், நான் லிவிங் திங், இந்த மாதிரியான ஏஜென்சிஸ்லாம் வந்து கிராஸ் பாலினேஷனுக்கு தேவைப்படுது. இந்த வீடியோ அவ்வளோதான். இது வரைக்கும் நீங்கள் கவனித்த கான்செப்ட் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6 கொஷின் விச் இஸ் இன் சூஸ் ஃபார்ம் அதெல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். டூ இட் ஆஸ் அ செல்ஃப் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு ஆன்சரும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஓகே இந்த அளவுக்கு நமக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் க்ராஸ் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆன்சர் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஆல்சோ கமெண்ட் செக்ஷன்லேயும் இதோடைய ஆன்சர் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே போய் நீங்கள் ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ் திஸ் வீடியோ அண்ட் டூ அ செல்ஃப் டெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம பாலினேஷன்னா என்ன, கிராஸ் பாலினேஷன்னா என்ன, செல்ஃப் பாலினேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வரைக்கும் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். You can go there and check it. Okay, next வீடியோவில் agents for pollination பற்றி பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.